அம்மானே நான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஒன்று அதில் எத்தனை அம்மாவோட சாய்ச்சி இருந்தீங்க தானே எங்கட வீட்டுன்ற சைட் ரோட்டை பார்த்து நீங்களே முட்டஞ்சு மரம் எல்லாம் இப்போ பழுதா போயெல்லாம் ஓடெல்லாம் பிரிஞ்சு போன வீடுங்கிறாப்பா புது என்ன தேக்கில் செஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே அம்மானே ஆக்களை இல்லையே சொல்லி படிக்க வெளிக்கால முகம் காட்டுறாங்க குணத்தாட்ட இது குணத்தாக என்னது கொடுத்தவங்களுக்கு நாட்டுக்கூத்து படிக்கிற எடுங்க அம்மா 2 லைன் கதை வச்சாதி போட்டு ஆக்கள் நிற்கிறவன்ட்டு யோசிச்சா அப்போ இந்த இதை வந்து நீங்கள் வீட்டுக்கே இந்த பாடினேங்க ஒன்று தந்தவங்க இப்போ என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு அதான் என்ன உதவி செய்யணும் என்ன 20 வருஷமா இதோட இருந்தீங்க நாங்கள் மாற்றின அப்புறம் இன்னொரு 10 வருஷம் இருக்கிறாரு அம்மா சொன்னாலப்பா காலமாக மழை வந்து ஒழுகினா தான் இந்த கட்டில கீழே விடுவேன் அப்போ அதை கொஞ்சம் கட் பண்ண வேண்டி பார்த்தா நான் அங்கே வீட்டை நிற்பேனும் திடீர்னு இப்போ நேரம் இந்த சொண்டையில் கத்திய வச்சு ஓ யாரு இங்கே நீங்கள் கேட்க போனால் உங்களை இப்படி ஒரு தள்ளு இப்போ கிடா வைக்கிறேன் நெய்வியா மங்காத்தா ஐத்தா மாறுதாளா இப்போ எவ்வளோ நான் பாட்டிக்கு உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி இதப்பா 3 நாள் அறிவில்லா கிடந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு சரியான கஷ்டம் வந்து பார்க்க சொன்னோடையா வந்து பார்த்துருக்குது பார்ப்போம் வீடியோ பார்க்குறாங்களோ வைட்ட போங்கன்னு சொன்னால் நான் வருவேன் சரியா அண்டை இவர்த்தை வந்தாங்களாம்மா அந்த அந்த அக்காட்ட வந்தேன் கிட்னி ஃபெயிலியர் அக்காட்ட அது என்ன அப்புறம் அப்படியே போச்சு வலக்கை பக்கம் இருமுங்க நேராக போனாங்களே அல்லப்பட்டிக்குலேருந்து வேறு யாரோ மீது ஒன்று கெடுத்த ஞாபகமாக கொண்டறியதோ அப்படி உங்களை கூர்மையா பின்னுக்கிறது உண்டு இதோ இது என்ன அவடத்துக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் பொடியானு தெரியாக இருக்கேன் செலவுங்கார அப்படின்னா இல்லை எங்கட சவரம் இதுக்காக கட்டினோன்னு இங்கே இருக்காண்டையா அப்புறம் என்ன செல்லாக்கா தான் இருப்பானா போட்டு தான் சரியில்லை அம்மா இப்படி ஒரு பிள்ளைய கண்டிருப்பியானே வீடு தேடி வந்தவங்கள கார்ல ஏற்றி வந்து உங்களோட வீட்டு வாசலே விடுறேன் பார்த்தீங்களா எங்க அதுக்கு தானே வந்தேன் அதுதான் அக்னிக்கு இப்படிதான் அம்மா ஏற்கனவே மூளை இல்லை வெயிலத்துக்கு அதுவும் கூலா போச்சு அதுக்கே வீடு தேடி வந்தீங்க வீட்டை வந்து விட வேண்டாக்காண்டி அதுதான் சரி பாருங்க இந்த நிகம் படம் முடிய போகலாம் இந்த வாரி இல்லை முருகையில் இன்னும் வளையவும் இல்லை ஆனால் இது செய்யுது என்ன அந்த கொஞ்சம் ஓவராக வளர்ந்தது தெரியுது அப்போ அந்த சில நேரங்களில் மட்டங்குது போட்டா இருந்த வெலை பக்கமா பரவாயில்ல நேரையோ பாம்பளைக்கு ஆமாம் நீங்கள் இப்போ இதுக்கங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு யாரையும் செட் பண்ணி வச்சுருந்து எங்கள்கிட்டையும் பறிச்சு கிழிச்சிட்டு விட்டா கேட்குறேன் இல்லை ஒரு காய்க்கு சொல்கிறேன் இப்போ உங்களோட உயிர் இருந்தால் தானே எது இதுதான் வீடு அப்போ இதா மகனா பேரனா பேர் மகன் இருக்கிறப்பா அதுதான்ப்பா ஊருக்கண்டே புதுனம் போடாங்கடா ஐயாக்கள் அந்த காரில் இறங்கினது உள்ளுக்கு இதில் விட்டா என்ன இதுக்குல போகிறேன் ஐயா ஐயா இது ஐயா உங்களோட வீடு இதானே அம்பி ஒரு இருக்கு காட்டில்
இந்த என்ன எல்லாம் எல்லாம் முட்டஞ்சு மரம் எல்லாம் பழுதா போய் எல்லாம் ஓடெல்லாம் பிரிஞ்சு போன வீடுங்கிறாப்பா. கிச்சன் வந்து ஆ இங்கே அடுப்பெல்லாம் உக்கிட்டு மழை ஒளி. இப்போ உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஓட்டை கழட்டி போட்டு சீட்டை மாற்றுறது, சீட்டுலாம் குத்திடும் மூப்பில். வீட்டை மாற்றிட்டோம். இந்த வீட்டுக்கு ஓட்டை கழட்டி சீட்டை மாற்றிட்டேன். இதுக்குலாம் அந்த ஃப்ளாட்டு உடைஞ்சு உடைஞ்சு கொட்டுது. அதுக்குடைய மண்டே அது கொடுக்குறீங்க. நாங்கள் இங்கே நின்று சமைக்க போகிறோம். இந்த கம்பிகளெல்லாம் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆ கறி பண்ணவார் புது வீடப்பா கடவுள். நல்ல வீடுறப்ப எப்படி வீடுலாம் அவ்வளோ இருக்காங்க. மனுஷி இவ்வளோ தேடி வந்தங்கள பொய் பொய்யா சொல்லி கூட்டி வந்து விட்டுதாப்பா ஹார்டு கடவுள். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காட்டுனேன் உங்களுக்கு. ம் பின்னால் பார்க்கணும். ஆமாம் ஆறப்பா ஆக்கடா கடை கூட விட்டேன். ஒழிச்சு விளையாடணும். இந்த பாருங்க, இந்த கூட தான் அன்றைக்கு எனக்கு மேலே விளை பார்த்தேன். எது இங்கே அம்மானே நான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஒன்று. அதில் எந்த அம்மாவோட காய்ச்சி இருந்தீங்க தானே, எங்கட வீட்டுந்த சைட் ஓட்டை பார்த்து நீங்களே எத்தனை ஓடு கலண்டே கிடக்குன்ட்டு. மழை வந்தால் எங்கட அம்மா தண்ணிக்காங்க கிடக்குறவா எத்தனையோ நாங்கள் தண்ணி கிடக்கும். இதில் கொஞ்சம் ஓட்டை தாங்க எங்கட வீட்டு கொண்டு போங்க. சரி, ஏன் சீட்டை போட்டு தந்துட்டு ஓட்டை கொண்டு போங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அங்கே வீடு தேடி வந்து கவிதாஸ் ஆனால் தூக்கி கொண்டு போகணும் ஆக்கலாக வாடா. இங்கே புது எண்ணெய் தேக்கில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. மற்றது சம்மாட்டி யாருக்க சும்மாவே நீங்கள் கஷ்டம் பண்ணுற கதையை நம்பலாமே. ஒப்போஸ் கடிக்கணும் பாப்போஸ். இஞ்சானே இந்த மண் கிடக்கு எடுத்து பூசிக்கலாம் 2 வகை சீமெந்த வண்டி போட்டு. ஆ ஏன் காசு பூசுறதுக்கு மேசனாவே நீ வேலை செய்வேன் என்ன பாம் வர என்ன ஆ இங்கே அப்படிதான். இது 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 இந்த ஓடு கலந்தாலும் உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தான் நீ வேலையா போகுது. ஆ அப்போ உதவி பிரச்சனை எங்களை பருத்தில் இது வந்து என்ன வேலை பார்த்துக்கிறீங்க என்னப்பா கடவுளே. நீ யோக்கானாலன்னு எனக்கு தெரியும். நான் ஜோக்கானால் தான் சிரிப்பாக தான் இருப்பேன். ரொம்ப சீரியஸாக சம்பாட்டியார் குளத்தார் விளையாட்டு விட்டுருக்காரு அங்கே வீடு தேடி வந்து. நல்லா தான் இருந்தது. இங்கே அம்மானே ஆக்களை இல்லையே சொல்லி படிக்க வெளிக்கால முகம் காட்டினாங்கன்னா இது குணத்தாட்ட இது இந்த கலைஞன் கலைஞன் குணத்தாக என்னது கொடுத்தவங்களுக்கு நாட்டுக்கூத்து படிக்கிறேன். நாட்டுக்கூத்துன்னு சொல்லுவேன். படிக்கிறவரோ பா என்ன என்ன நாட்டுக்கூத்தானே இது அந்த காத்தவரை அங்கே குத்தா இல்லாட்டி எது மற்ற வேதத்தில் வர கூத்துகள். வேதத்துலையா? வேதத்தில் மருந்தானே எடுங்க 2 லைன் கதை வச்சாதி போட்டு ஆக்கள் நிற்கணும்னு யோசிச்சா அப்போ இந்த இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எந்த பாடினேங்க ஒன்று தந்தவங்க மெய்ய தாளம் எடுக்க போகிறேன். சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன வேலையை எதாவது போடுறேன். இல்லை இந்த இது மெய்யா என்ன பேர் என்ன அம்மா உனக்கு? எனக்கு ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி ஒரு ஞானம் இல்லை வேலையை செஞ்சு விட்டுருக்கேனே. நீ வந்து சொன்னப்போ தான் ஐயோ நான் நினச்சேன்னா அப்படியே ஒரு பிம்பத்தில் அப்படியே ஒரு இதை க்ரியேட் பண்ணி விதை திருத்தி தரணும். மிஞ்சி போனால் ஒரு 50 ஓடு மாற்ற வேண்டி வரும். ஒரு ஓடை விட சரி அப்படி அப்படி வரேன் 50ஓட மாட்டிட்டு நீங்கள் போங்க. புற வழியினா திருப்பி மாற்றுறது அவங்களுக்கு மாற்றுறது என்ன 20 வருஷமாக இதோட இருந்தவங்க நாங்கள் மாற்றின அப்புறம் இன்னொரு 10 வருஷம் இருக்கிறாரு எடப்பா சர்டிஃபிகேட் அது உங்களோட விருப்பம். சர்டிஃபிகேட் இடப்பா இப்போ எடுத்தீங்களோ ஆளாக்கு மறந்து விட்டுது. அப்படிங்கிற இந்த இந்த ரங்க போட்டிக்கு கண்ட கூட ஆடண்டாப்பா அக்னியும் ஊர் மக்களோட ஊர் மக்கள் அணைக்கிறாங்க.
இந்த சர்டிஃபிகேட்டை தந்து நீங்கள் கூத்துல வந்துட்டு சம்பி அர்த்தன்றதை நிரூபிக்கிறத விட இந்த பாட்டை பாட நம்பிட்டு போடுவேன். தன்னானே தனனே தன தன்னானே தன அதான் இல்லாட்டி விஜயந்தனோடு மற்ற நந்தோழன் மனோகர் தானும் என்ன மற்ற நந்த மனோகரனா மனோகரனா நாட்டுக்குத்தி അതിന്റെ കാലത്ത് പിള്ളേർ വിളങ്കാതപ്പാ ஏன் விளங்காது? எனக்கு விளங்கவில்லை. നാട്ടുകുത്ത് കാത്ത വരാൻ കുത്തണ്ട ഒരാളകത്ത് വിളങ്ങും. உங்களுக்கு வாங்க காத்து நானும் மாதி சீவ மைந்தனல்லோ நானும் மாதி காத்தான் ஓடி வாரேன் சபை. வடக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் அழகின் கலாசார அபிவிருத்தி செயற்திட்டம் 2026 கீழ் வேலணை பிரதேச செயலகம் மற்றும் வேலணை பிரதேச கலாசார பேரவை இணைந்து நடாத்தும் கலைஞர் ஒன்று கூடல் ஆற்றிய நிகழ்வு 2026 7/4/2026 வேலணை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கலைஞர் ஒன்று கூடல் நிகழ்வில் பங்கு பற்றி ஆற்றியினை வழங்கி சிறப்பித்தமைக்காக 2ஆம் வட்டாரம் அல்லைப்பட்டி சென்ட் பிலிப் கலைமன்றத்தை சேர்ந்த திரு ஜேசுதாசன் அவர்களை பாராட்டி இச்சான்றிதழ் வழங்கப்பெற்றது. இப்படிக்கு இதை யானேஸ்வரிக்கும் கொடுத்து பங்கிடுமாறு கேட்டுக்கொள்வோம். இங்கே எனக்கு ஒரே வெக்கமாக கிடையாது. அவரோட போய் இப்படி வீடியோவுக்கு வெக்கப்பட்டது இவ்வளோ பேர் ஆக்கள் வழினா என்னென்னு காய்க்கிறது முன்னமே இவ்வளோ இஞ்சி வாங்க இப்போ என்ன பண்ண போய் சொல்ல போய் சொல்லி வீடியோவில் பிடிபடுவீங்க கொஞ்சம் ஒட்டமானிட்டுங்கன்னு சொல்லட்டும். வேணாம் அவே நிற்கட்டும். அது நான் கேட்குறேன் இப்போ வேலை யார் ஆக்கள் வடிவில் இருக்குதுங்களா நீங்களாம் யாரா இந்த மாதிரி வேற யார் ஆக்கள் இப்போ பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அதான் உங்களும் இல்லைண்ணா கோதர் அப்படியே ஃபேமிலி அப்போ புறத்தியாருண்டு இல்லை அது சரி வந்தவரும் பேத்தியில உரிசன் நின்று இப்போ குணத்தாருக்கே 6-7 பேர் பிள்ளைகள் ரெண்டா நீ குணத்தார பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் என்ன எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி ஒரு 40-50 வரும் போல என்ன 654 பேர் 654 63 சரி 864 இல்லை 64. இப்போ என்னண்டா சரி இப்போ நீங்கள் கூட்டி கொண்டு வந்தக்கு ஏதாச்சும் ஒரு பிரியோசனமான வேலை நான் செய்யணும். ஒரு வகையில் சந்தோஷப்படுறேன் என்னண்டு பஸ்ஸில் வந்தவங்கள நான் பஸ் காசு இல்லாம கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டேன் சரிதானே அந்த வகையில் சந்தோஷம். நீ அடுத்த கட்ட உதவி என்று சொல்லி வந்தால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ உங்களுக்கு இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் எதுக்கு படுக்குறீங்க நாங்கள் வெளியில் போங்க வெளியில் இதில் ஒரு நுழம்பச்சியில் கட்டுவோம் இதில் ஒரு நுழம்பச்சியில் கட்டுவோம் இதில் இதில் ஒரு நுழம்பச்சியில் நாங்கள் கட்டுவோம் பாரன் இப்போ உங்களுக்கு நுழம்பச்சியில் கட்டியும் முழுகுதோ நுழம்பச்சியில் கட்டியும் முழுகுதோ பிள்ளையான யாரு டொவிதுண்டா இனிக்குமா புளிக்குமான்னு கேட்குறேன் ரெண்டும் செய்யும் என் 2 டோபியும் இருக்குதானே என்ன நீங்கள் என்ன சொல்லு டோபி துண்டா இனிக்குமா பிடிக்குமா ஜிஜி பண்ண விடாது சொல்லுங்க டோபி துண்டா இனிக்குமா பிடிக்குமா சொல்லுங்க அது எனக்கு தெரியாது நான் பெரிய பெருசாக சாப்பிட்றேன் அப்புறம் என்னப்பா சாப்பிட்றேன் உடம்பு விலைக்கு ஒழுகுதோண்டு கேட்டா இதுக்கு நான் என்னத்தை சொல்லல அவ்வளோதான் சொல்லும் என்னப்பா இந்த பேசனைகளை உடைஞ்சி வச்சு ஒழுக்குக்கு வச்சு அப்போ கொஞ்சம் பேசுகிற வேண்டி தரோம் ஏதோ செய்யுங்க வந்துட்டேன் உங்களை கூட்டி வந்துட்டேன் காட்டிட்டேன் இனி நீங்கள் செய்கிறதா 2 அண்ணன் போகிறோம் வேறு என்ன வேறு கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன தெரியும் சாப்பாடு கடையெல்லாம் வேண்டும் அது நாங்கள் பண்ணுவோம் ஜடையோட சிகிச்சை நாங்கள் அப்படி சாப்பாடு தான் அனுப்புகிறோம் குணத்தாருக்கு அங்கே வந்து பெத்துற இங்கே வந்து பெத்துற எங்கே போனாலும் பெத்துறான் போடு 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 எனக்கு இது என்ன என்ன போயில என்ன பானி போயில தாவடியோ இல்லை நானும் இது போடுறேன் நான் தாவடி தான் போடுறேன் அவர் போடுறதில்ல வெத்தில் இங்கே இப்போ என்னண்டா இப்போ ஃபைனலி மக்களை நாங்கள் அம்மாக்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டை
வந்துட்டோம் கொண்டுட்டோம் வீடெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பிரச்சனை அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓடுகளுக்கு கொஞ்சம் இடைவுகள் கிடக்குத்தான். அந்த மாற்றிடுவோம் ஓடுகளே இல்லையா மொத்தம் உதவிட எங்கட விட்டு விட்டு பார்த்துறீங்க. இப்போ 20 வருஷம்டா எங்கட விட்டு ஓட ஒரு 45 வருஷம் பெறும். 45 வருஷமா 50 வருஷமா 100 வருஷமா இது நீங்கள் அது நீங்கள் ஆம்பளை பிள்ளைகள் சமாளிச்சுட்டு போவீங்க. நீங்கள் பொம்பளை பிள்ளையா? நாங்கள் வயசு போனாக்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு சரி வயசு போனாக்கள் குழந்தை அப்படி எந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரி என்ன நம்பரு? சரி சரி நீங்கள் சொல்ல வந்த சொல்லுங்க பாப்பா என்ன சொல்கிறீங்க? நாங்கள் குழந்தை பிள்ளை அனுபவத்தில் தான் சொல்கிறோம். நாங்கள் வயசு போனாக்கள் ஒரு குழந்தை பிள்ளைகளும் சரி அப்போ நாங்கள் இதில் இங்கே இதில் ஒழுங்கு அம்மா சொன்னாலப்பா காலமாக மழை வந்து ஒழுகினா தான் இந்த கட்டில கீழே விடுவேன். அப்போ அதை கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தா நான் அங்கே வீட்டை நிற்பேனும் அப்படின்னு நம்மளுக்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்ததுகளை மாறி வர முந்தி செஞ்சு கொடுக்கணும். இங்கே வந்தால் இப்படி ஒரு வீடு எங்கூட சௌரங்கள் ஒரு சட்டை எங்கள் வீட்லேயே அப்படி இல்லாட்டியா பிரச்சனை இல்லை. 50 ஓட்ட வண்டி மோட்டோடையும் கட்டி விட்டாச்சு. 50 ஓட்ட வண்டி மோட்டோட கிடாக்கு மோட்டோட சீமெண்ட் வச்சு கட்டினா சரி ஒழுகும் வீடு ஒழுகும். அதில் மாற்றிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா காற்றுக்கு அடித்த காற்றுக்கும் ஓடு எல்லாம் விலகி இருக்குது. ஏன்னா ஒன்று ஓடு இல்லாமையே விலகி இருக்குது சரியோ. அப்போ நாங்கள் ஓட்டை கொஞ்சம் இதை பார்த்துட்டு இந்த இடவுகளை பார்த்து ஓட்டை சரியாக போட்டு மோட்டோட வச்சு கட்டி விட்டோன்னா படம் முடிச்சு. ஏதோ செய்யுங்க காகங்களில் வந்து அதில் இருந்து இங்கே தலையில் வார இதில் இருந்து கக்காக்கு அங்கே பாருங்க இவ்வளோ கக்கான்னு காமின்னு வருது. காமின் ஓடில்லாடியே காமி வருது. வளைகால வருது வளைகால அதுக்கான சீட்டம் வந்துடுதுடாப்பா. அதுக்கு ஒரு நெட் அடிச்சு வைப்போம்டா. நம்ம அங்கே அடித்த மாதிரிக்கு நெட் அடிச்சுடா சரி. உங்களோட மூளைப்படி நீங்கள் மூளையை உங்களுக்கு இரண்டா நீங்கள் அந்த மூளையம்படி செய்யுங்க. எங்களுக்கு மூளை குறைஞ்சிட்டு போகுது. மூளை குறையாமல் எல்லாருக்கும் ஒரே வைத்தான். இப்போ என்ன செய்கிறதுனாப்பா எனக்குண்டா தெரியாம கிடக்குது. இப்போ இந்த வீட்டு பிரச்சனை இந்த ஓட்டு பிரச்சனையை மட்டும் செஞ்சிருந்தா சரி தானே? என்ன என்ன ஒரே அடியா கலட்டவன அது பிறகு கொண்டு வந்து சில்லு எடுத்து ஒன்றும் அது இல்லை எல்லாம் அந்த வாங்கி கிடக்கு. ஐயா அந்த மூல மரம் கொஞ்சம் போய்கொண்டிருக்கு. இப்போ உதாரணம் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பிறந்து இப்போ 78 வருஷம். உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாவமும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துறீங்க. இந்த வீட்டுக்கு சிலாயை போட்டு ஜஸ்ட் 20 வருஷம் இந்த சிலாயை நீங்கள் யாரும் பயன்படுத்துறீங்களா? என்னது அது சும்மா இவ்வளோ நாளாக நீங்கள் நடந்து உங்களோடையே பாவம் ஒன்றும் பழுதாப்போம் 78 வருஷம் வந்து நீங்கள் இயங்குறீங்கண்டா. அது இன்னும் எவ்வளோ ஆழ்த்து கிடக்குங்க. அது அப்படியே கிடக்குற சாமான் சரி. அப்போ சொரிக்கலாம் அடிச்சேத்து விட்டா சரி. அதுக்கான நீங்கள் அப்புறம் பிறந்தோடனே சார பிள்ளைகளும் இருக்குத்தானே அப்படின்ற கொண்டு கூடாது. ஏன்னா அதெல்லாம் சொல்ல வர மாட்டேன். நீங்கள் இல்லை வர மாட்டீங்க. அதை விட முன்னே வந்து எனக்கு அந்த கதைக்க வந்து ஒரு மைண்ட் செட்டை போட்டு இப்படி கறிக்கடை சேர்ந்த மாதிரி யாக்கள் சுத்த வரணுண்டா ஒரு பயமா இல்லைடா. நீங்கள் கதைங்களா திடீர் இப்போ நேரம் இந்த சொண்டையில் கத்திய வச்சு ஓ யாரு நான் பார்ப்பேன். இங்கே நீங்கள் கேட்க போனால் உங்களை இப்படி ஒரு தள்ளு இப்போ கிடா இருக்கிறேன் நெவிய மங்காத்தா ஐத்தா மாறுதாளா குணம் தெரியல. குணத்தில் குணம் பண்ணினாலே குணங்கரை நான் மேலே செய்யலாம் போய் குணமண்டா புணமே பயப்படும் அப்படியே. எப்படி கதை நல்லா இருக்கு. குணமண்டா புணம் பயப்படும் சரி. ஆனால் பணத்துக்காண்டி குணத்தையே கொண்டா என்னது அப்படி ஒரு விஷயம் இருக்குத்தான். அப்போ உண்மையாக நாங்கள் எனக்கு சந்தோஷம் வயதான காலத்தில் உங்களை காலுக்கு மேலே கால் போட்டு யோசிக்காங்க சும்மா உழைஞ்சா அப்புறம் தூக்கி வச்சுக்கேன் விடுங்க. அப்போ நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தே எனக்கு சந்தோஷம் சரியோ. அதேமாதிரி உங்களோட ஓட்டு எவ்வளோ முடியும் எனக்கு ஒரு ஓடு எவ்வளோ 165 ஆகும்ண்ணா. அது மற்றோடு இந்தோட என்ன 130 ரூபா. சரி 150 ரூபாண்டு வைப்பேன் ஒரு ஓடு. நான் ஒவ்வொரு ஓடு 50 ஓடுன்னு பார்த்தாலும் 50 5000 5500 7500 சரி 50 நாங்கள் 100 ஓடுன்னு பார்ப்போம். 100 ஓடு மாற்றணும் 15,000 ரூபா. 100 ஓடு மாற்றுறது
ஒரு 2 மேசனை பிடிச்சி இந்த வேலையை செய்விக்கிற அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கும் ஒரு நாளைக்கு? 3000 ஒரு 8000 10,000. சரி 2 நாள் வேலை செய்யறாண்டு இப்போ ஒரு 20,000, ஓட்டுக்கு ஒரு 15,000, ஓடு கொண்டு வரக்கு ஒரு 3000 4000. அப்படி பார்த்தா சரி 20,000 மிஞ்சா ஒரு 15,000 30,000 ரூபா காசு. அதோட அலுவலக முடியுது என்ன பொக்கே ஆடுங்கடா. சீட்டு போட்டு இதே என்ன சீட்டை மாற்றுவான், அதோட சீட்டை மாற்றினா சரியான பொக்கையான இருக்க மாட்டேன். ஓட்டு வீட்டுக்கு எப்படி ஒழுகுது? ஏன் சீட்டை மாற்ற என்ன பிரச்சனை? காகங்கள் வருது. காம்பாருக்கு நெட் அடிப்போம்ப்பா. காகம் இந்த வளைக்கலாம் வருதோ? காகம் அந்த வளையாக்கலாம் வருதோ? அந்த வளைய கலை அங்கே குசினிங்க கரையை கழுவி வச்சுட்டு அந்த கூடையால் மூடிட்டு தான் வழியில் ரெண்டா அந்த நெட் எவ்வளோ முடிஞ்சது? எவ்வளோ அது வேணும்? லெவர் சீட்டு அடிக்கல லெவர் சீட்டு அதற்கு சொல்கிறேன் ஐயா. லெவர் சீட்டு அடித்தா காகம் ஃபுல்லாக வராது. அதான் சீட்டு போட்டால் துப்புரா காகம் வராது. அப்போ காகம் பாவம் இல்லை, நாங்கள் எல்லாரையும் யோசிக்கணும் இல்லை. சூப்பராக நீங்கள் அதை வேற பண்ணினா லெவல் சீட் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் லெவலான ஆக்கள் இல்லையம்மா. விளங்குது ஒரு கதையை நான் சொல்லுங்க. நாங்கள் காகம் பெறக்கூடாதுன்னு சொன்னால் சுத்த வர அந்த நெட் அடிச்சு சோப்பை தூக்கிண்டு போகுது, சீனி பத்தில் தூக்கிண்டு போகுது. சோப்பு இங்கே காகம் வைக்க விடாது. புள்ளைய விளையாடுற போலே அங்கே கொண்டு வந்து வச்சா அதையும் கொண்டு போகுது காகம். அப்போ முதல்ல நாங்கள் காற்று தான் எல்லாம் செய்யணும். என்ன இப்போ வீட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, சோப்பங்க வைக்கிறேன் நீங்கள் கிணத்தடியில். கிணத்தடியில் வைக்கிறேன் வீட்டுக்கே வந்து இருக்குதோ? கே ஆனால் சிம்பிளா சொல்கிறோம் இல்லை, அந்த சவுக்காத்த காகம் தூக்குற வேதனை இருக்குல்லோ, அது ஒரு நரக வேதனைப்பா. முந்தி நாங்களும் அனுபவிச்சாங்க. அது பிராண்டி வைக்கும், காலால் கையால் பிராண்டி வைக்கும், சரிதானே? அப்புறம் பார்த்தா கொண்டு போயிடும். பொறுத்த நேரங்களில் கடைக்கு போவோம் ஆக்களிடாது. பேனை போடுறோம். இஞ்சி வாப்பா இருப்பா பேன் ஒன்று பண்ணாம இருங்க வாங்க இஞ்சி வாங்க. காருக்கு ஃபேன் போட்டால் தான் பிள்ளைங்க இருங்கோ மெய்யர். இப்போ இது எந்த பாருக்கு ஒரு 35,000-40,000 காசு இருந்தால் அந்த வேலை செய்யலாம். அது இருந்தால் அந்த வேலை செய்யலாம். அப்போ அதுக்கே நாங்கள் நீ கணக்க மினக்கடுவான் கனதர மீன் வருவான் யாரை கொண்டு செய்ய புரியல்? அவன் நம்மளால கொண்டு செய்வோமே. அவனை கொண்டு செய்வோமே. அவருக்கு தெரியாதாங்க என்ன ஐயா இல்லையா? அப்படியா உங்களோட மேசன்தான் சரிதாப்பா தச்சனும் மேசனும் அரை எல்லாம் உண்டு தான். அதுகளெல்லாம் ஆடுதல்லோ. அதை என்ன பிரச்சனைனா அதை பார்க்குறாக்கள்லாம் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் அதை பார்க்குறாக்கள் தான் இந்த அம்மா ஐயாக்க அந்த அந்த ஜென்ன நிலையில சரி செஞ்சு கொடுப்போம், 2 ஆணியை வச்சு கொடுப்போம், மேலுக்கு நெட் அடித்து கொடுப்போம். அவையில் வந்தா கொண்டாதான் நான் அதுகளுக்கோ வருவேன். மற்றும்படி நானாக வாயை விட்டு போட்டு பிறகு நாளே குணம் தெரியாது தனையை போட்டு பிறகு குணம் அங்கே எனக்கு வீடு கறி என்னட்ட கத்தியில் தான் நான் என்ன இவருக்கு வந்த நேரம் குடிக்காது. நான் அப்படி இல்லை, நான் பாடிக்கு சொல்லாமல் இப்போ என்னென்ன நான் வெறும் நான் வார்த்தையை விட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் செய்யாட்டி நான் உங்களுக்கு ஒரு பாவியாக போடுவேன். அப்போ என்னால் செய்ய முடிஞ்சு என்ன? நீங்கள் எங்களோட வீடு தேடி வந்தீங்க, என்னையை பார்க்குறேன்னு சொன்னீங்க, நீங்கள் திருப்பி போகிறீங்க, வயசானவங்க பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஏற்றி கொண்டு வந்தேன், உங்களை வீட்டை விட்டேன். ரைட் இப்போ ஒழுகுதுன்னு சொன்னீங்க. ரைட் இந்த ஓட மாத்திரக்கு ஒரு காசை எவ்வளோ பட்ஜெட் முடிவுன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த காசை நான் தரேன், நீங்கள் அதை செய்யலாம். அது என்னால் செய்யணும். இதுக்கு மேலே ரைட் ஓகே இந்த பின்னுக்கெல்லாம் பூசுவோம், இந்த ஜன்னல் எல்லாம் புதுசாக மாற்றுவோம், கதவெல்லாம் போடுவோம், இல்லை மேற்கெல்லாம் லெவர் சீட் அடிப்போம், விலாசம் எழுப்பி போட்டு நான் அப்புறம் வாரேன். உங்களுக்கு நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறதான் சொல்லுவேன். எங்களோட பொலிசி இவ்வளோ அப்படி தான் செயற்படுறேன். அதால் விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் வீக்கம், சரிதானே? அப்போ எங்களுக்கு அவசியமாக அத்தியாவசியமாக தேவையானதை முதல் செய்வோம். அதே நேரம் உங்கள்கிட்டையும் ஒரு விஷயத்தை நாங்கள் தந்து உங்களையும் டெஸ்ட் பண்ணத்தான் வேணும். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தரக்குள்ள அதை நீங்கள் எப்படி அதை பொட்டுடாப்பில் பயன்படுத்தி அதை செஞ்சு முடிக்கிறீங்கன்றதை நான் அறியத்தான் வேணும். அப்போ ஒன்று தந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நீங்கள் சரியாக செஞ்சால் தான் அதுக்கு புறஅடுத்த மாதிரி செய்ய சொல்லி சொன்னால் நாங்கள் செய்யலாம். இல்லாட்டி நான் இப்போ இதுக்கு தரக்குள்ள இப்போ வீட்டை கொடுக்குறோம், அவன் அத்திவாரம் கிடங்கு வெட்டைக்குள்ளேயே அத்திவாரம் போடைக்கே தெரியும் அவன் வீடு அப்படி கட்டுவான்.
அதில் பிழைச்சிட்டுனா நீ அவன்கிட்ட வீட்டை கொடுத்து பிரயோசனம் இல்லை. அதிலே நாங்கள் நிப்பாட்டோம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஓடு மாற்றக்கண்டு கொஞ்சம் காசு நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தி அதை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் வயசு போட்டுது உங்களால் அதை இதை ஒடியாடி செய்யலை இருந்தால் உங்களுக்கு பேரன் பேர பிள்ளைகள் மருமகன் மகன் எல்லாம் இருக்கணும் தானே. அவைகளை கொண்டு இதில் கொடுத்துக்கிட்டு அது போல் செய்யுங்க. செஞ்சு நான் முடிச்சு போடுவா சொல்லுங்க. நான் யாரும் உங்களுக்கு அந்த அம்மா அப்பா வயதான டைமில் பாவம் அவைக்கு இந்த ஒரு உதவியை நான் செய்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுவேன். அப்படி சொல்லாட்டி ஒன்றும் செய்யலானே. ஏன்னா அது என்னில் ஒன்றும் இல்லையே. என்னால் முடிஞ்சேன் என்ன வீட்டை வந்தீங்க நான் ஏற்றி கொண்டு வந்து விட்டேன். இந்த ஓடு மாற்ற காசு எடுத்து நான் தாரேன். அதோட எந்த படம் முடியுது. அதுக்கு பிறகு படத்தை தொடங்க வைக்க பிறகு அதை பார்க்குறாங்க தானே. அப்போ நான் என்ன செய்கிறது? நான் ஒன்றும் செய்கிறேன். மற்ற உங்களுக்குன்னு சொல்லி வர கியூஆர் காசோ அதை ஏதோ வரைஞ்சி ஐயாவும் ஏதோ இந்த வயசுலேயும் முளைக்கிறார் என்ன அதில் கொண்டு நீங்கள் செய்வீங்க. ஒரு காலம் இன்னொரு 5 வருஷமோ 2 வருஷமோ போக உங்களுக்கு ஒரு 7 கட்டம் வந்தால் நீங்கள் அந்த டைம்லேயும் என்ன தேடி வந்து தம்பியா அப்படி அந்த டைம் வந்து ஞாபகம் இருக்கும். எனக்கு இப்போ சாப்பாட்டு கஷ்டமாக போட்டு ஐயாவும் படுக்கையில் இருக்கார் அப்படி இப்படியே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த டைம்லேயே நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு மாதம் சாப்பாடு எதுவும் கட்டாயம் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஆனால் இப்போ ஏதோ ஒன்றா சாப்பாட்டுக்கு ஓகே ஆகுது தானே. இப்போ இது நான் போய் சொல்லக்கூடாது. சரி அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறாங்க. எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான். சரிங்க என்ன அப்போ என்ன செய்வோம் தம்பி? வேறு என்ன செய்கிற நீங்கள் சொல்லுவா. உங்களுக்கு உங்களோட வீடியோக்கள் பார்க்குற நீங்கண்டா பார்த்துருப்பீங்கன்னு இதை விட எவ்வளோ பேர் இருக்காங்க ஒன்றும் செஞ்சு விடுறாங்க. பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த வயசான நேரத்தில் அவங்க பருத்துறைக்கு தேடி வந்தோண்டேக்கு நானுமே அவ்வளோ கலங்கி போனேன். என்னென்ன குடிசை கூடோ என்னென்ன கேவலமோ என்னென்ன நிலைமையோ தெரியாண்டு. ஆனால் இங்கே வந்தால் ஒவ்வொரு அதாவது இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவனுக்கு வந்து கஷ்டம் இல்லைன்னு இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்காவில் மட்டும் தான் கஷ்டம் இல்லை. எல்லா இடமும் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போதாங்கதா இப்போ குடிசையில் இருக்கிறவங்க சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குது. மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன்கள் வேண்டியாத ஒரு கஷ்டம். அப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போதாங்கதா அப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது ஓகே. நீங்கள் வந்ததும் நான் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்தீங்க அதையே நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் சரியோ. ஆனாலும் இதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி வருமோ இல்லையோன்ற அது என்ன தெரியாதம்மா. நீங்கள் வந்திருக்கிறாங்க எந்த வாரைக்கு ஒரு 100 ஓடு கணக்கு பார்த்தாலும் ஒரு 15,000 18,000 ரூபா கொண்டு வர்ற கூலியில் பார்த்தாலும் 18,000 ரூபா. அங்கால மேசன் மேலே பிடிச்சி கட்டுறேன்னு சொன்னாலும் இந்த மண் தேவையில்லை உங்களுக்கு. இந்த மண்ணை போட்டு அடிச்சு விடுவாங்க. சீமெந்தோ 2 பேக் சீமெந்து எடுத்தால் ஒரு 3 பேக் சீமெந்து எடுத்தால் கணக்கு 6,000. அங்கால கூலிக்கு ஒரு 16,000 போட்டாங்க 22,000 18,000 40,000 ரூபா காசு காணும். என்ன சொல்கிறீங்க? கணக்கு போகிறீங்க நாங்கள் என்னத்தை சொல்கிறோம். மற்றது அதுக்கு மேலே கூட போட்டு செஞ்சாலும் அப்புறம் நாளைக்கு அவங்க யாரும் எடுத்து நான் உன்னை எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவளுக்கு கொடுக்க சொல்லி இந்த காசு அனுப்பினான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவள் குடிசேக்க இருக்கிற அதுகள் கொடுப்பேன்னு பார்த்தா நீ போய் உங்கள் அதுகள் இப்போ ஓகே தான். அதுவும் குணம் எப்படி கொத்தால் தெரியுமா எப்படி கொத்த சம்மாட்டியாக தெரியுமா இவ்வளோ வட்டிக்கெல்லாம் கொடுத்து எப்படி வாழ்ந்தால் தெரியுமா அந்த ஆளை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். மரியாதை இந்த காசை எனக்கு தாண்ட நான் இன்னொரு ஆள்கிட்ட காசு தரேன் அந்த திருப்பி எனக்கு கேட்டால் அப்போ நான் தாரதும் ஒரு வயக்கி வந்தவை அப்படி கேட்டாலும் நான் சரி போனால் போதும் இப்படி ஒரு பேச்சு வேண்டிய நான் வாழையிலான நான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அது இல்லை நான் லட்சக்கணக்கில் உங்களை கொட்டி தர திருப்பி அவன் என்ன கேட்டேன் நான் அங்கே போகிறேன். இல்லை நான் பிறகு குணத்திட்ட வர குணம் என்ன இல்லை போகுது ஐயோ ராசா நீ சந்தையோடைய நான் ஓடு மாற்றி போட்டேன் பேரண்ட் அப்போ நான் ஓட்ட கொடுக்கலுமா கொடுக்கல. அப்போ என்ன நம்ம யோசிச்சு தானே செயற்படலாம். ஏன்னா அக்கேனே என்ன ஓகேனே அப்பா அம்மா வேத்தொழு எனக்கு நம்ப இருக்கு என்ன ஐயா அப்படியா சாமாட்டியா வாங்க. அப்போ எவ்வளோ நான் பாட்டிக்கு உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி இதப்பா இது என்ன அப்பாட்ட வண்டி அப்படியே வச்சு கண்ணி போட்டு வைக்கல. என்ன அப்போ இது கண்ணுங்க சம்மாட்டி 200 அதிகத்தை பார்த்தா தெரியும் காசு விளையாடின கையோ நோமல் கையோ விளையாடி தான் இருக்குது. காசு கொஞ்சம் விளையாடி தான் இருக்குது கையில். எட்டண்டேக்கு எவ்வளோ 5 அப்படியா பாய்வாட்டில் சும்மா 9 54 63. அப்போ சரியோ இப்போ என்னண்டா
இது வந்து எங்களுக்கு இப்போ அன்றைக்கி ஒரு அம்மா தந்தவா, ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா தந்தவா, துபாயில் இருக்கிற ஒரு அண்ணையும் தந்தவர், அப்படி எனவே தந்தவை 2-3 பேர் தந்தவை. இருந்தாலும் நாங்கள் சுவிஸ்லேருந்து தந்த அம்மா அவார்டு அமௌண்ட் கொஞ்சம் பெருசுன்றபடியாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவார்டையை கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்தால் மெட்ட ஆள்கிட்டையும் கொடுப்போம். இப்போ 2-3 பேர் காசு தான் இருக்குது எங்கள்கிட்ட. முன்ன மாதிரியெல்லாம் எல்லோரும் எங்களுக்கு அனுப்புறது மில்ல கொள்வது மில்ல. ஒரு சில பேர் தான் வந்து எங்களுக்கு அதாவது நேரடியாக கொடுத்து விட்ற காசு தான். அவையிடையும் நாங்கள் கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த வகையில் வந்துட்டு அந்த சுவிஸில் இருக்கிற அம்மாவும் என்னை புரிஞ்சு கொள்வா. அதே நேரம் ஒரு வயதானவங்க அவங்க வீடு தேடி வந்த அந்த ஒரு வழி அவங்க படுற வேதனையும் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அந்த அடிப்படையில் இப்போ குடும்பங்களுக்கு தந்த காசு வந்து இது வந்து கடைசியாக நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய அதே அம்மா அந்த காசு, அதாவது சுவிஸில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அந்த காசு வாட்ஸ்அப் நம்பர் 886 பேர் சொல்ல அவங்க விரும்பலை என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதில் 40,000 இருக்குது. சரியோ, இதை நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஓர்டர் எடுத்து போட்டு என்ன போகிறீங்க? போடுறவங்களும் கூலி மற்ற என்ன செய்யுங்கன்னா முதல் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து காட்டுங்கோ. சரியோ, உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ கிடைக்குது சொல்கிறது இல்லாமல் நாளைக்கே செய்யுங்கோ. சரியோ, நாங்கள் இந்த வீடியோ போட முதலே நாளைக்கே செய்யுங்க. ஒரு ஆளை கூட்டி வந்து இப்போ அவன் வந்து அது மாதம் இது மாதம்னு சொல்லுங்க. ஐயா உனக்கு தெரியும் தானே எங்கட நிலைமை, அதால் இப்போ எவ்வளோத்துக்கும் சுருக்கி செய்யலுமோ ஒரு கால் அதை எனக்கு செஞ்சுதான். உண்மையிலே இதை 40 சில எவ்வளோ காணாமல் தான் பெருமை நினைக்கிறேன். அப்படி காணாமல் கொள்ளாமல் வந்தால் ஒரு 5, 10, 1000, 2000 போட்டுக்கிட்டு சமாளித்து செய்யுங்க. ஒன்றும் செய்யலானாலும் கணக்க செய்ய இயலாதம்மா. ஏண்டா கனவேரை பார்க்க கொண்டு கிடக்குண்ணா. சரியும், அப்போ அதால் நீங்கள் வந்து அப்படி ஒரு வேலையை செய்யுங்க. சரிதானே, செஞ்சு ஒரு 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 அளவென்றாலும் இருக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு நிலப்பாட்டை கொண்டு என்ன பண்ணுறீங்க. அதான் அது அக்னி அந்த ஓட்டை நேராக்கி போட்டு முகட்டோட்டை கட்டி விடச்சிடா. மோட்டோட்டை கட்டி விட சரி. மற்ற ஒரு 100 ஓட்ட வேண்டி 100 ஒன்றும் இல்லை. சரியாக ஒரு கணக்கு கொண்டே பாருங்க எத்தனை ஓடுண்டு. ஆக கீழே தாவாத்தில் ஓடி இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காங்க. இப்போ உதாரணமாக இவ்வளோத்தடிக்கு நெருக்கேங்களோன்ற ஓடு காணாமல் வந்தால் அடி உடஞ்சிருந்தால் அதை மாற்றுங்க. சரிதானே, 100 ஓடும் தேவைப்படாது. ஒரு 50 ஓடு எடுத்தால் காணுமே. சரியே, இதுலாம் அந்த வெடிப்பு தெரியல. ஏன் ஒழுகுது எதில் இந்த கட்டிலுக்கு நேரம் அங்கே பீச்சு. அப்போ என்ன செய்யணும், ஓட கலட்டி திருப்பி போடணும். நினைக்கிறேன்டா என்ன சொல்லி பார்ப்பாங்க, அந்த பீஸுகள் பட்டு ஓடுகள் வெடிச்சு கிடக்கு. இப்போ வேங்க இப்போ ஓடு இடவு தெரியலே நொழுவுதுன்றக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வேர்க்கு தானே முகத்துலங்க அதை ஓட்டையை காட்டுங்க. அது சொல்லி ஓட்டையாது. இப்போ நீ வாப்பா கோவிக்கிறா, பேர் இப்போ வா கோவிக்கிறா. நாங்கள் இந்த வேர்வை கேள்வியெல்லாம் கேட்டா நாங்கள் என்ன செய்யல. கொஞ்சம் இருங்க, இந்த வேர்வை தனியாக எங்கே தலைவர் ஓட்டையை காட்டுங்க. உங்களோட கதை வேர்த்து கொட்டு. இல்லை, நான் அப்படித்தான் சில விஷயங்கள் வந்து இதுதாண்டே ஏற்றுக்கொள்ள தான் வேணும். சரியா, அப்போ அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு சின்ன சின்ன இது இருந்தாலும் அது ஒழுகும் தான். அப்போ என்ன செய்யணும், ஒழுகாட்டி போடணும். அதுக்கு எங்களுக்கு இப்போ வசதி இல்லை. அப்படியா இங்கே வந்து ஆகிஞ்சு வேணும். இப்போ இதால் உங்களுக்கு ஒரு சின்ன டொட் விழுந்தால் அதால் பெரிய குளகுலண்டு ஊற்றுப்படும். விளங்குதோ, அப்போ அதால் முன்ன அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு மூட்டோட்டை கட்டுங்க. இந்த டிவி வச்ச இடமெல்லாம் அதில் பாருங்க நேர வெடிப்பு இருக்காண்டு இல்லையல்லோ. ஆனால் இருக்காது. அப்போ நான் நினைக்கிறேன் சுலோவில் பேய் நிற்குது. பேயும் பிசாது 2 நிற்குதோ. நாங்கள்லாம் நெருப்பி அதுக்கு அப்பயே தெரிஞ்சிட்டு வீட்டை வச்சே பே எங்களை தேடி வருது. ஆளை பார்த்தா எங்கட அத்தை மாதிரி, இவ பார்த்தா அப்பட்ட அண்ணன் மாதிரி. என்ன அப்போ குணத்தார் பழக்கட்டுண்ணா. அப்புறம் திருப்பி வரக்கூடாது. இங்கே ஒரு அம்மா நம்பரை வேண்டாப்பா யாரும் கேட்டால் கொண்டா சில கொடுப்பேன். நான் கொடுத்தா கதைங்கோ இல்லாட்டி உங்களோட தங்கச்சி அக்கா 15 ரூபா மற்ற நான் நம்பர் கால் பண்ணேன். பாருங்க வரேன். என்ன நம்பர்னா 37 முடியுது இல்லை அல்லப்பட்டி ஹோம் சேவ் நான் நம்பரும் கிட சரி கிட. அப்போ நான் போட்டு வரேன். சரிங்க, எங்களை சரிதான் நான் போட்டு வரோம். அப்புறம் சந்திப்போம். ஸோ வந்து நாங்கள் அதை கதைச்சதும் கூட இல்லை தானே. நான் எப்பயுமே பம்பலாக கதைக்கிறேன் இந்த வேலை. ஐயா அம்மா சந்தோஷம் வேறு. நேற்று சாப்பிடு மதியம் சாப்பிடல, கேட்கவும் சாப்பிடல, சமைச்சு சாப்பிடுங்க. சரியா பாரம்பரியம் வேண்டிட்டு எடுப்பமாட்டுருக்க வந்துட்டீங்க. என்ன பிரச்சனை அவருக்கு? அவருக்கு மனநிலை எடுத்தான் தொழில்துறை இல்லை 19 வருஷமாக தொழில் ஆளு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள். இந்த வாரம் அந்த வாரம் கிளினிக் போவார். மாதம் 1 மாதம் 2 தரம் போவார். கிளினிக் உறுதியெல்லாம் அடைவில் இருக்குது.
இப்போ நீங்கள் அன்றைக்கி அங்கே இருந்தீங்களா எங்க அன்றைக்கி அந்த அவன் விட்டு உள்ளுக்குண்டா அந்த டியாம் அந்த அவன் சேச்சி பக்கத்து படுக்கிற படுக்கைக்கு வந்தால் தான் படுக்கிற இடத்துல போய் அதுக்கு அவனை போனவர் குளிசையை போட்டுட்டு போனவர் படப்பம் பண்ணிட்டு நீங்களும் அங்கே நிற்கிறது ஓ படுக்க போகிறது அதில் வீடுகளில் இருந்து போட்டு கொட்டில்லானே பாம்போட கரண்டும் இல்லை நீங்கள் அங்கே வச்சு கேட்ட நீங்களே நான் சொன்னேன் இப்போ அவங்களும் இருக்கல காணியில் காணியை வீடு வச்சதண்ணா அந்த கட்ட அவையலோ அவையல் மாக்களும் பொய்யலண்ணா கூட எல்லாம் இல்லை இவியலை சொல்கிறேன் இவியல் அவன் வந்து ஒரே கரைச்சல் யார் வந்து இவியல் அடைவிலையில் இருக்குது அப்போ காணியை விட்டு எழும்ப சொல்லி எண்ணிக்கிறான் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எங்கே பொம்பளை பிள்ளை எங்கே அவை கல்யாணம் கட்டி 3 பேருமா இல்லை 2 பேரும் போயிட்டு கல்யாணம் கட்டி மற்ற ஒரு தம்பி குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க கொண்டு வந்தேன் இது அவர் பொறுப்பான ஆளா இல்லை கருத்தங்கள் அது இவியல் எனக்கு தெரியும் கேட்டா அது பிள்ளையை கொடுக்க வேண்டிய காணி தான் இப்போ இவியல் இவருக்கு ஏலாம் போச்சு திடீரெண்டு அப்போ அந்த ஏலா பிரச்சனையை பார்க்குறதுக்காண்டி வச்சது அந்த உறுதியை அது வந்து வட்டியும் இதாக எடுக்கலாம் போச்சு இவற்ற பிரச்சனைக்காக தான் வச்சது அது ஆஸ்பத்திரியாவது அண்டு கூட்டியண்டு கிளினிக் அண்டு கூட்டியண்டு தெரிஞ்சதானே அந்த இதுகளால் அவள் வச்சது இப்போ வட்டியோட சேர்த்து வந்துட்டு 7 லட்சம் ரூபாய். என்ன செய்கிறது ஓ என்ன செய்கிறது நீங்கள் என்ன சரியானே நீங்கள் செய்து உதவி செய்து அந்த காணியாண்டான மட்டும் குத்திங்கன்றாலே பெரிய உதவியே கடன் வேலைக்கு போகிறது வர்றாங்களும் இல்லை ஹெல்ப் பண்ண ஓ கடன் பிரச்சனைகளுக்கு யாரும் உதவி செய்ய முன்பாரதும் இல்லை இப்போ சரியான குறைவு கஷ்டம் தான் சாப்பாடு எல்லாம் பிரச்சனை தான் கஷ்டம் தான் உழைப்பில்லை தான் 19 வருஷம் மூசி மாதம் மூசி போகிறது இவர் தான் கேட்டுருக்கிறார் உங்கள்கிட்ட அந்த கவியண்ட வீட்டை வந்து நீங்கள் அந்த அக்கா வீட்டை அப்போ புறாவை வரைக்க வாரம் சொன்னாங்க இன்னொரு சொன்னாங்க உங்களை கொட்டிருந்த இதுக்குள்ள அங்கே இருக்குது 2வது வீடு உங்களோட அந்த மெட்ட பிள்ளை எங்கள் 3வது பிள்ளை 3வது அவர் முடிச்சுட்டார் அவர் தண்டை வாடா தண்டை தொழில் பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை மூத்தது 2 3 பொம்பளை பிள்ளை இல்லை 2 பொம்பளை பிள்ளையும் முடிச்சிருந்தேன் ஆம்பளை பிள்ளையும் முடிச்சுட்டேன் சொன்னாங்க அப்போ என்ன எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க 2 பொம்பளை பிள்ளை 3 பிள்ளைய நட சொன்னேன் நான் என்ன ஏன் அவள் என்ன செய்தா வந்தாக்கா நீங்கள் இருந்த வீட்டுக்காரி அவள் மாறிட்டா வேறு வீட்டை அவள் இதவெல்லாம் தான் இருந்தவா ஒரு வீட்டில் அவன் எழுப்பிட்டுனான் பாவம் இல்லாடி அதுதான் ஏன்னா இப்போ ஒன்றும் செய்யவும் இல்லை நான் அவர் ஐயாவை தான் ஏற்றி கொண்டு வந்தேன் அவர்கிட்ட ஒரு அலுவல் பார்க்கணுமெண்டு பாருங்கள் வேண்டாம் காணியை பார்த்துட்டு போங்க விளங்க தானே பார்த்துட்டு எந்த இதெல்லாம் இருக்குது இதில் திரும்ப இருக்காண்ணே நீங்கள் நான் மாமா தானே இவர் மாமா தான் ஆமாண்டா பிள்ளை மகளை கட்டிங்க மனசிக்கு மாமா இவர்கிட்ட உண்டை விட்ட அக்காட பிள்ளையோட புருஷன் சரி அம்மா அப்படின்னு அதை பார்த்துட்டு போவோம்மா கொண்டே காட்டுங்க அதெல்லாம் நான் வந்து நாங்கள் செஞ்சாருந்தா இல்லைன்னாங்கப்பா ஓ அடுத்த முறை வேலைக்கு பார்ப்போமாக்கா சரி இப்போ வந்து அது முடிஞ்சு டைம் நான் விழுக்கிறேம்மா அது வந்து என்ன ஒன்று ஓ வருவேன் நான் இந்த அவைகிட்ட வருவேன் சரி அவைகிட்ட வர பாப்பா உனத்தார் வாக்கு நான் படிக்கிறேன் வேற விடு சந்திப்பேன் முறை உங்களையோ ஏன் சும்மா பிறகு என்னத்தில் வர நான் 10 கிலோ ஏன் டவுனுக்கு அதான் நாளைக்கு போங்க டைம் ஆச்சு இனி அங்கெல்லாம் கடையெல்லாம் சரி போ நாளைக்கு போங்க ஓ ஓட்டை பார்த்து மாற்றிங்க சரி என்னடா இப்போ கிடைச்சிடாத ஞானம் எங்கே வர இந்த இதுக்கு 100 எடுத்தாலும் ஏற்றுக்கூலி அதான் 100 எடுத்தா 115 ரூபா ஏற்றுக்கூலி ஒரு அல்லப்பட்டிக்கு அப்படி 2000 3000 வரும் 18,000 வரும். நீங்கள் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்து
பார்த்து செய்யுங்க. 100 ஓட தேவையில்ல அதில் குத்துமாய் போய் சொன்னேன். 100 தேவை இல்லையானே, 100 கூட 100 தேவை இல்லையானே, 100 தேவை இல்லையானே. அது அத்தியாவசியமான தேவையான இடத்துக்கு மட்டும் கேளுங்கோ. கேட்டுட்டு ஒரு ஆரம்பட்டதை நான் செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். அப்படி அதுக்கு நீங்கள் வடிவாவது அப்படியே செஞ்சு நான் கணக்கு காட்டிட்டீங்கண்டா அதுக்கும் நான் மிச்சத்தையும் நான் வேண்டா செஞ்சு தரேன். சரியா? அந்த ஓட்டு பிரச்சனையை வேண்டாம். சரியா? சரி வரட்டா போட்டு கையோடுங்க. சரி பாரு. சரி வரோம். அதில் அம்மா அன்னைக்கிறா காத்தோண்டா வாட்ட போகணும். வேறு அடி மற்ற அளவு நிற்கிறார். ஆனால் என்னத்தை சொன்னாலும் குணம் கவனம் தான். எங்கே வர போகிறான்டா? ஆள் டவுனுக்கு வரையிடம் ஆள் இல்லையா? ஆள் வெளில சொன்னது தான். விலைக்கு இப்போ விலை கடைக்கு போகணும் சொன்னது. தொழில் சம்மந்தமாக போகணும்னு சொன்னது. இங்கே கிராமங்கள் வழியே வந்தால் அப்படித்தான் கொஞ்சம் மக்கள் கஷ்டப்பட்டார்கள். கூட குறைய இது பண்ணால் கேப்பினம் தான். அதை இதை என்ன செய்கிறதா? வேட்டை வீட்டை காட்ட போறீங்க? உங்களுக்கு வீடே இல்லையாண்டியல்? ஏன் கொட்டியில் 2 பேர் வச்சீங்களா? அதுக்கு எங்கே தூரமா நீங்கள்? தூரமாண்டா ஏறி வரலாம். அதான் கேட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஏரியாவுக்கு இருக்கவும் போலக்கடாப்பா. பம்பராக தெரியும் இந்த பணியில் அங்கே அங்கே விளையாட்டு. அதான் பொடியும் கட்டியான். அதான் அவனுக்கு அதில் இருக்கும். எடுத்துருக்கலாம். ஏன் எடுக்கண்ட வச்சுருந்தீங்க? எங்க எது ஓமையா அவரோ? இப்போ செஞ்சமே கிடக்கு. முந்தாள் செஞ்சமே கிடக்கு. நாங்கள் வாரம் மட்டும் செஞ்சோம். இஞ்சலாகி ரோட்டிலாரு அது அவர்கிட்ட, அது அவன்கிட்ட பைக்கெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே மண்ணுகள் தேவையில்லை வேலைகளுக்கு. ஐயோ அப்பா புறா வளர்க்குறக்கு ஏரியா தெரியுமா? எறிஞ்சு விட்டா சும்மா சுற்றி கொண்டிக்கும். காணி இருந்தாலோ காணி இருந்தால் தான் எங்களுக்கு வீடு தேவைப்படும். காணியே இல்லைன்னா பேயா இருக்கலாம். இல்லை ஆள் சொன்னாங்க இதான் விளங்கி இருக்கு. வீடு இல்லையாம். காணி இருந்தால் தான் வீடு திட்டம் எடுக்கலாமாம். காணியே இல்லாட்டி கிடைச்சது இல்லையே. இதுக்கே இருக்கிறீங்க இப்போ? இப்போ என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு உதவி செய்யுங்க. அதான் என்ன உதவி செய்யணும்? இது உங்களோட காணி? இது உங்களோட காணிங்க? அடைய வச்சிட்டீங்களா? வீடு வச்சது வட்டி முதலுமாக இப்போ 9 கிட்ட வந்துட்டு தானே. வட்டியோட 9 கிட்ட வந்துட்டு. 9 கிட்ட வந்துட்டு. எவ்வளோ அது வச்சிங்க? 6 லட்சத்துக்கு வச்சது. ஏன் நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்று கூட சொல்கிறீங்க? முதல் வட்டியோட 10 அப்புறம் 7க்கு வச்சிருந்தீங்க. இவா 9 அண்ணா நான் சொல்கிறேன். 9 6 லட்சத்துக்கு தான் வச்சேன். நான் வச்சாலையும் கேட்கலாம் நீங்கள். 6 லட்சத்தை வச்சு என்ன செய்யுங்க? கடன் அண்ணா ஒரு உழைச்சி தர்றதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த உதவி செய்கிறதுக்கும் ஒரு தரம் இல்லை. ஆஸ்பத்திரி அந்த நித்திரை குளிசி அள்ளி போட்டு நித்திரையா இயலாமல் 3 நாள் அறிவில்லாம் கிடந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு இருந்தேன். சரியான கஷ்டம். உழைப்புகளுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு உழைச்சால் உழைப்பே இல்லை. இப்போ 19 வயசுக்கு அவருக்கு வருத்தம். அப்போ சின்ன பிள்ளைகளை வச்சு வளர்த்து சரி சரி நான் இப்போ வந்து பார்த்துட்டேன் தானே. இப்போ நான் வந்து உங்களை பார்க்குற ஒரு இதில் விரையில தானே. அதனால் நான் திருப்பி இப்போ அடுத்த முறை வரைக்கே பார்ப்போம். ஏன்னா பொய்க்கு கதைக்கக்கூடாதானே. நீங்கள் கூப்பிட்டு காட்ட வந்து பார்க்க சொன்னோடையா வந்து பார்த்துருக்குது பார்ப்போம். வீடியோ பார்க்குறாங்களோ அவர்கிட்ட போங்கன்னு சொன்னால் நான் வருவேன். சரியா? நானும் அவனு முடிவெடுக்க திருப்பி அம்மா. சரியா? நீ முடிவுகள் வந்தால் பார்ப்போம்மா. வீடியோ பார்க்குறீங்க இவங்கட நிலைமையை கருத்தில் கொண்டு இங்கே போங்கன்னு சொன்னால் நான் வருவேன். வீடியோ பார்க்குறாங்க போய் பாருங்கன்னா நான் வருவேன். சரியா? இந்த அவங்க அந்த உதவி செய்ய போகிறாங்க. நான் இல்லையே. நாளை போச்சுனாலும் வருவோம். நாளை போச்சுனாலும் வருவோமா? சரியா? என்ன ஃபோன் இவ்வளோ சவுண்டாக? அந்த முந்தி வந்த 7 ஸ்பீக்கர் ஃபோன்
அப்புறம் வேறு யாரும் வராங்க அவ்வளோ கட்டாயம் இதுக்கு ஏரியாவுக்கு வந்து அப்படியும் 10 மணி ஆகலாம். சரி கொண்டா கட்டா பார்த்தா சரி ஒரு வழியே நான் போகிறேன் இப்படி இங்கே பிடியல் மாதிரி அப்படி தான் பார்க்க கொண்டா கட்டா எவ்வளோ இல்லையா கதையை மட்டும் பாரு அண்ண பக்கம் பைக்கில் போனாலே ஆமாம் அவன் சிவாண்ட வீடை ஒருத்தர் ஏன்னா சிவாண்டி ஓ நீங்கள் இதால் போய் ஓ அந்த அந்த திருப்பி நெறிய அது ஒருத்தர் இதில் நீங்கள் இப்படியே போகிறீங்க ஓ தொழுங்கால போய் இப்படியே திரும்புங்க திரும்ப அந்த திருப்பி நெறிய சிறுவம் இருக்கு ஓ ஓ அதுக்கு நீர் சரி 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 கேட்டேன் ஒருத்தர் கேட்குறாங்க எல்லாம் ஏரியா அதான் திறமை இது அப்படியே அம்மா மைண்டை மாற்றி விடா இதாக்கண்டு சின்ன சிந்தனையில் வந்தா ஏழாக்கண்டு சிவாண்ட வீட்டை கட்டணும்னா படம் முடிஞ்சு அடுத்த திறமை அந்த பின்னால் வந்து சொல்ல முந்தி போயிடும் உதவி செய்கிற வடியான 2 ஆறுமா சொந்தம் இல்லாத பழக்கம் நல்ல மாதிரி பாரு அங்கே அந்த அதுக்குள்ள அந்த பிள்ளையும் கதைக்க நின்றவா வேண்ட தாய் மோசம் போயிட்டா அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு அந்த சைட்ல இருந்தது வீடு அங்கே கொஞ்சம் தள்ளி அதுக்கு மேற்புள்ள தான் கதை நான் காய்ச்சேன் அவரை காய்ச்சான்னு சொன்னான் உங்கள் அப்புறம் வாரன்னு சொன்னான் ஓ ஓ ஓ சரி நீங்கள் சொல்லுங்க ம் சரி எனக்கு அந்த எக்ஸ்கியூஸ் மீ பிடிச்சிக்கிறார் நல்லா சொல்கிறான் எக்ஸ்கியூஸ் மீ சரி அவன் முடிச்சு கொள்வோம் மறுபடியும் சந்திப்போம் என்ன செய்கிறது கஷ்டப்பட்ட இடங்களுக்கு வந்தால் அக்காவுக்கு ஹெல்ப்கள் கேட்பாங்க தான் இப்போ வேலை பார்த்தது என்ன சொல்கிறது ஏதோ ஒரு இது மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது தான் பார்ப்போம் யோசிப்போம் அடுத்தாட்டம் யோசிப்போம் சரி 2 ஆக்கள் வந்து கொண்டு இருப்பாங்க நாங்களுமே வந்து சொல்லி கொண்டு இருக்கணும் அப்புறம் நேரங்கள் போனால் கிடைச்சல அம்மா வர சொன்னோம் அடியாக வர சொல்லி அழைப்பு வருகிறோம் நீங்கள் இதாலையா அப்புறம் பார்ப்போமா ஓகே ஓகே